வணக்கம். காலேஜ் முடிஞ்சிருச்சு. டிகிரியும் கையில இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் ஓடிட்டே இருக்கு. அடுத்து என்ன? இந்த ஒரு குழப்பமான, கொஞ்சம் பயமான நேரத்துல நீங்க தனியா இல்ல. இந்த உணர்வ எப்படி ஒரு நம்பிக்கையா மாத்துறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். படிச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வி மனசுக்குள்ள வரும்போதே, கூடவே ஒரு விதமான பதட்டமும், எதிர்காலத்தை பத்தின ஒரு சின்ன பயமும் வந்தது இல்லையா? நீங்க உணர்ற இந்த பயம் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது. சொல்லப்போனா பாதி பேர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வீணடிச்சிடுது. ஆனா இந்த பயத்தோட பிடியிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு. சரி, முதல்ல படிப்பிற்கு பின்னாடி வர்ற இந்த பயம், இது எங்கிருந்து வருது? ஏன் இத்தனை கிராஜுவேட்ஸ் இத உணர்றாங்க? இத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே இதிலிருந்து மீண்டு வரதுக்கான முதல் படியை எடுத்து வச்ச மாதிரி தான். இது பெரும்பாலும் சரியான வழிகாட்டுதல் இல்லாததால வர்ற ஒரு பதட்டம். பொதுவா படிச்சு முடிச்சவங்களுக்கு என்னென்ன கவலைகள் இருக்குன்னு பார்ப்போம். இனி நான் என்னதான் பண்றது? எனக்கு சரியான ஸ்கில்ஸ் இல்லையோ? இந்த ஜாப் மார்க்கெட்ல ஒரே பாலிடிக்ஸா இருக்கே, நான் எதுக்குமே தயாரா இல்லைன்னு தோணுது. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பான கவலைகள் தான். ஒருவேளை இந்த பிரச்சனைகளோட மூல காரணத்துக்கே நம்ம கல்வி முறையிலேயே ஒரு தீர்வு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த கேள்விக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு அருமையான பதில முன் வச்சார். அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம கல்வி முறை வெறும் டிகிரி கொடுக்கறதோட நிறுத்திக்காம ஒவ்வொரு மாணவரையும் வெற்றிக்கு தயார்படுத்துற ஒரு கருவியா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கலாம் ஐயாவோட பார்வை நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின எல்லா கவலைகளோட ஆணி வேரையே அசைச்சு பாக்குது. கலாமோட திட்டத்தோட முதல் பாகம் ஸ்கூல்ல இருந்தே தொடங்குது. முதல்ல பாடத்திட்டத்தை ஒரு 25% குறைக்கணும். ரெண்டாவது, அந்த 25% நேரத்தை 9ஆம் வகுப்புல இருந்தே மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில்முறை திறன் பயிற்சியை கொடுக்க பயன்படுத்தணும். அடுத்தது காலேஜ். 4 வருஷ டிகிரிய 3 வருஷமா குறைக்கணும். அந்த கடைசி 1 வருஷத்தை மாணவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில அவங்கள ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்துறதுக்கான ஒரு ஸ்பெஷல் டிப்ளமோ இன் எக்ஸ்பர்டைஸ் படிப்புக்கு ஒதுக்கீடு செய்யணும். இதனால மாணவர்கள் வெறும் பட்டதாரிகளா இல்லாம ஒரு குறிப்பிட்ட துறையில ஆழமான அறிவுள்ள நிபுணர்களா வெளியே வருவாங்க. இப்ப இந்த கனவு திட்டத்தோட முடிவை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மாணவர்கள் ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போதே படிப்பு சர்டிஃபிகேட், ஸ்கில் சர்டிஃபிகேட்னு 2 சான்றிதழ்களோட வருவாங்க. தன்னோட 18 வயசுலேயே வேலைக்கு தயாரா இருப்பாங்க. காலேஜ் முடிக்கும்போது ஒரு உண்மையான நிபுணரா வெளியே வருவாங்க. இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துரும்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க. ஒரு சாதாரண பட்டதாரிக்கு முதல் சம்பளம் 12,000 ரூபாய். ஆனா கலாமோட கனவு பட்டதாரிக்கு 50,000 ரூபாய். இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இதுதான் உண்மையான திறமைக்கும் நிபுணத்துவத்துக்கும் கிடைக்கிற மரியாதை. அது ஒரு அற்புதமான கனவுதான். ஆனா இன்னைக்கு நம்ம யதார்த்தம் வேற. அந்த சிஸ்டம் நம்ம கிட்ட இல்ல. அதுக்காக என்ன, நமக்கான ஒரு சொந்த திட்டத்தை நாமளே உருவாக்க முடியும். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கலாம் ஐயாவோட சிஸ்டம் நமக்கு ஒரு வழிகாட்டி. அது இப்ப இல்லைங்கிறதுக்காக நம்ம பயணம் நின்னுடாது. இப்போ உங்களுக்கான ஒரு வரைபடத்தை நீங்களே வரைய வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க எதிர்காலத்தை நீங்களே திட்டமிட போறீங்க. சரி, நம்ம திட்டத்தோட அஸ்திவாரம் உங்களுடைய முதன்மை இலக்கு, அதாவது ஒரு தொழில். உங்க வாழ்வாதாரத்தை உறுதி செய்யற, உங்களை உங்க சொந்த கால்ல நிக்க வைக்கிற ஒரு இலக்கு இது. இதுக்கு நாம ஒரு தொழிலை உதாரணமா எடுத்துக்கலாம். இங்க ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் பிளான் இருக்கு. முதல்ல, 1 வருஷமாவது எங்கேயாவது வேலைக்கு சேருங்க. பணத்தையும் சேமிங்க, அனுபவத்தையும் கத்துக்கோங்க. ரெண்டாவது, ஒரு தெளிவான பிசினஸ் பிளான் ரெடி பண்ணி பேங்க்ல பிசினஸ் லோனுக்கு அப்ளை பண்ணுங்க. மூணாவது, வாங்கின லோன்ல ஒரு பகுதியை உங்க சொந்த செலவுகளுக்காக ஒரு காப்பு நிதியா எடுத்து வைங்க. கடைசியா, பணத்தை ரொம்ப கவனமா கையாண்டு உங்க தொழிலை ஆரம்பிச்சு வளருங்க. இந்த காப்பு நிதி, அதாவது பஃபர் ஃபண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உங்க பிசினஸ் லோன்ல இருந்து நீங்க உருவாக்குற ஒரு பாதுகாப்பு வலை. உதாரணத்துக்கு, நீங்க 3 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்கன்னா 2 லட்சத்தை தொழில முதலீடு பண்ணிட்டு மீதி 1 லட்சத்தை முதல் 6 மாசத்துக்கான உங்க சொந்த மற்றும் தொழில் செலவுகளுக்கு பயன்படுத்தலாம். உங்க கனவு பணப்பற்றாக்குறையால பாதியில நின்னுடாம காப்பாத்துற ஒரு லைஃப் ஜாக்கெட் இது. அடுத்தது உங்களுடைய 2ஆம் இலக்கு. அதுதான் உங்க பொழுதுபோக்கு. தொழில் உங்க வாழ்வாதாரத்துக்கு. ஆனா வாழ்க்கைங்கிறது அது மட்டும் இல்லையே. உங்க மன அமைதிக்கும் உங்க கிரியேட்டிவிட்டிக்கும் ஒரு இடம் வேணும். அதுதான் இந்த 2வது இலக்கு. இது வெறும் டைம் பாஸ் இல்ல, உங்க மனநலனுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்க பொழுதுபோக்கு உங்க மனசுக்கு, பணத்துக்காக இல்ல. உங்களுக்கு சினிமா மேல ஆர்வம் இருக்கலாம், இல்ல எழுதுறதுல ஆர்வம் இருக்கலாம். அது எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அது உங்க மன அழுத்தத்தை குறைச்சு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும். இதுல ஜெயிக்கணும், சம்பாதிக்கணுங்கிற எந்த பிரஷரும் இருக்கவே கூடாது.
உங்க 2 இலக்குகளையும் தெளிவா பிரிச்சு பார்க்கறது ரொம்ப அவசியம். உங்க இலக்கு, அதாவது தொழில், அது உங்க வாழ்வாதாரம். அதுக்கு உங்க முழு கவனமும் தேவை. உங்க 2வது இலக்கு, அதாவது பொழுதுபோக்கு, அது உங்க மன அமைதிக்கு. அதுல ஜெயிக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்ல. ஒரு பொழுதுபோக்கோட சக்தி என்ன தெரியுமா? அது மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழியை கொடுக்குது. உங்களுக்கு தெரியாமலேயே புதிய அறிவையும் திறமைகளையும் வளர்க்குது. ஒருவேளை எதிர்காலத்துல அதுவே ஒரு பேக்கப் பிளானா கூட மாறலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விதி இருக்கு. உங்க பொழுதுபோக்கு ஒருபோதும் உங்க முதன்மை தொழிலை பாதிக்கவே கூடாது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்கு, ஒரு வழிகாட்டி இருக்கு. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை ஒளிவு மறைவு இல்லாம சொல்லியே ஆகணும். இந்த பாதை பூக்கள் தோண பாதை கிடையாது. இது ரொம்ப ரொம்ப கடினமானது. நான் உங்களுக்கு யோசனைய சொல்லிட்டேன், ஆனா அதை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க பல போராட்டங்களை சந்திப்பீங்க. இந்த வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. ஏன்னா ஒரு திட்டத்தை போடுறதே 1 மணி நேர வேலை. ஆனா அதை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான மணி நேர உழைப்பும் வழியும் விடாமுயற்சியும் தேவைப்படும். அந்த பயணத்துக்கு தான் நீங்க உங்களை தயார்படுத்திக்கணும். நிறைய பேர் உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், பலர் உங்களுக்கு வழிகாட்டலாம். ஆனா கடைசியில அந்த கரடு முரடான பாதையில தனியா நடக்க போறது ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அது நீங்க. உங்க எதிர்காலத்தை செதுக்க போற சிற்பி நீங்க மட்டும்தான். இப்போ உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான். இந்த திட்டம் சவால்கள் நிறைஞ்சதுன்னு தெரிஞ்ச பிறகும் உங்களுடைய கடினமான ஆனா அர்த்தமுள்ள பயணத்தை தொடங்க நீங்க தயாரா?